வாழ போகிறேன். ஆடை விட்டு மீறி முந்தன் அழகுகள் துள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். நட்சத்திர தூரல் தூரல் இறக்கியா என் அழகின் சாரல் சாரல். ஹன்யோடா சேரீஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஆஃப் பிடிஎஸ். நான் உங்கள் லாயரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதே வீரன் ஒயிட் ரோஸ் பார்ட் 20 தாண்டா அரண்மனை. ஸோ வந்து ட்வின்ஸ்க்காக எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, ஐ நோ. பட் ஆனால் வந்து எனக்கு ஸ்டோரி என்ன எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் டைம் கொடுங்கடா, இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறதுக்கு, ஓகேவா? அண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் வேறு. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் வந்து லைக் மேல் வாய்ஸ்லாம் சூப்பராக வருது. பட் ஆனால் ஃபீமேல் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நான் மிமிக்ரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் மேல் வாய்ஸ் எடுக்கிறதுக்காக மிமிக்ரி பண்ணுவேன். இப்போ ஃபீமேல் வாய்ஸ்க்கே மிமிக்ரி பண்ணுற நிலமே எடுத்துருந்து. ஒருவேளை தப்பி தவறி இருமிட்டேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியோ வராது, நான் எடிட் பார்த்துப்பேன். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு வேளை இருமிட்டேன்னா கொஞ்சம் வந்து இந்த பிள்ளைய மன்னிச்சிடுங்க. என் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் என் கிளி கத்திக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்க்கு போயிடலாம். அண்ட் வந்து இன்னும் இதே வீரன் முடிக்கணும். 2 எபிசோட் 1 எபிசோட் தான் இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கதைக்கு போவோம், அரண்மனையோடது. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் யோசிச்சேன், ஆர்எம்எஃப்எஃப்லாம் போட்டால் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் யாரோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஆர்எம்மோட ஸ்டோரி இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மி பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். போன எபிசோடு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்கும்போது. ஸோ வந்து வளன்னு பேசுகிறல. ஸோ நான் எதில் ஸ்டாப் பண்ணேன்னா, ஒரு பொண்ணு வந்து செம்மழகா ஏதோ இந்த உலகத்தையே இருக்கிற மாதிரி அவ்வளோ கோவத்தோடு வந்து இந்த கருட தேசமோட செகண்ட் பிரின்ஸை வந்து சப்புன்னு விட்டுருப்பா கண்ணத்துலேயே. ஸோ அதில் தான் முடிச்சிருந்தால இது கன்டினியூ பண்ணிக்கலாம். மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ள போகலாம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டாங்க. ஈவன் காவலாளி கூட அவங்களோட கையில் வந்து ஈட்டி வச்சுருப்பாங்கள. ஸோ அது வந்து சுற்றி அப்படியே வந்து அந்த பொண்ணு சுற்றி வந்து வர்றதுக்காக வராங்க. ஸோ பட் சடன்லி அந்த செகண்ட் பிரின்ஸ் வந்து அப்படியே கையை வந்து அப்படியே லைட்டாக வந்து காட்டுறாரு, வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஷர்ட் காலர், ஐ மீன் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பால, ஸோ அதோட காலரை வந்து பிடிச்சி இழுத்து மனசில் என்ன பெரிய ராஜா நினைப்பா. எவ்வளோ தைரியம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே வந்து கோவத்தோட திருப்பி வந்து நம்ம அந்த செகண்ட் பிரின்ஸ் லைட்டை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். ஸோ வந்து அவள் போய் கதை சாத்துற உடனே அந்த செகண்ட் பிரின்ஸ் என்னாச்சுன்னு தெரில சிரிக்கிறாரு. எல்லாருமே சடனாக அப்படியே வந்து அந்த செகண்ட் பிரின்ஸ் அப்படியே பார்க்குறாரு ஷாக்கா. ஏன்னா வந்து நம்ம செகண்ட் பிரின்ஸுக்கு வந்து கோவம்னா உச்சகட்ட கோவம் வரும். அதாவது எப்படின்னா, லைட்டாக ஒரு பொண்ணு அவரை பார்த்தாலே பிடிச்ச ஆச்சு பூச்சன்னு கத்தி விட்டுருவாரு. எதுக்கு பார்க்குறேன், ஏன் பார்க்குறேன், என்ன எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு ஆள். ஸோ ஒரு பொண்ணு வந்து அடிச்சுட்டு போது வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டுனா. ஸோ அந்த கிங் இருப்பார்ல, கருடதேசம் கிங், அவர் வந்து செகண்ட் பிரின்ஸை பார்த்துட்டு, என்னது இது, யார் இந்த பொண்ணு, எதுக்கு ஒன்று அடிச்சுட்டு போகிறா சொல்லு, இது எதுக்கு உங்களுக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் எதுக்கு வரீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நான் என்ன கேட்டேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் கிங் முழிக்கிறாரு. நான் அகெயின் அந்த பெரிய வந்து கோட்டையோட டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம லக்கியோட அப்பா தான் செம்ம கோவத்தோடு வந்துட்டுருக்காரு. லக்கி வந்து அவர் அப்பாவை பார்த்தோன்னே கிங்க ஒரு லுக்கு, அடா பாவி போட்டு குதிரியடா மனுஷா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்த கோவத்துக்கு அவங்க அப்பா ஸ்ட்ரைட்டாக வந்து லக்கி கிட்ட வந்துட்டு, அப்பா பயமுடு, சாரி ராஜா, அது வந்து சின்ன பொண்ணு, இதை மனசில் வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. நான் எதுவுமே மனசில் வச்சுட்டு கல்யாணத்தெலாம் நிறுத்தலை. உங்களுக்கு அப்படி நான் நிறுத்தணும்னு நினச்சிருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் நின்றுக்குன்னு எப்போ சொல்லியிருப்பேன். உங்கள் பொண்ணை இப்படி வந்து வெளியில் சொல்லிவிட்டு தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரின்ஸ் இருப்பார்ல, அவர் வந்து அப்படியே வந்து லக்கியை ஒரு லுக்கு விட்டுட்டு சொன்னால் கேட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி போயிடுறாரு. ஸோ லக்கி கண்ணிலேருந்து தண்ணி செம்மையாக ஊற்றுது. அவளாம் அழுதுகிட்டே அவங்க அப்பா பார்த்துட்ருக்கா.
ஸோ வந்து நம்ம லக்கியோட அப்பா வந்து லக்கியை தரன்னு இழுத்துட்டு அவங்க அங்கே கிங்டம்க்கு வந்துடுறாங்க, வீர தேசத்துக்கு வந்துடுறாங்க பேக் டு. ஸோ வந்து அவளை ரூமில் போட்டு அப்படியே ஒரு தள்ளு தான் தள்ளுறா. ஸோ வந்து நம்ம லக்கி போய் வந்து பெட்டுக்கு அந்த எட்ஜ் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் விழுகிறா. இந்த ரூமை விட்டு வந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் எப்படியாச்சும் வீரன் கிட்ட சொல்லணும். நான் எப்படி சொல்லுவேன்? யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஒயிட் ரோஸ் மாதிரி வந்து அவள் இதில் வந்து பூத்து இருக்கும், செடி வச்சுருப்பா. அவளுக்கு ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் செடி வச்சுருப்பா. ஸோ அது வந்து அழகாக மலர்ந்துருக்கும். ஸோ அது வந்து அவள் குருரோடி போய் அந்த முள்ளெல்லாம் வந்து பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே வந்து சடனாக இழுக்கும் போது அவள் கை கிடைக்குது. இதில் ஏதாச்சும் உள்ள லெட்டர் மாதிரி எழுதி வச்சிரும், அதை வந்து ஏதாச்சும் சின்ன குழந்தைகிட்ட கொடுக்க சொல்லிடலாம், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டக்கு டக்குன்னு ஏதோ எழுதிட்டு அந்த ரோஸில் வந்து அப்படியே கட்டுறா. அவளுக்கு ஆக்சுவலாக அந்த ரோஸோட இதெல்லாம் இருக்கும்ல, முள்ளெல்லாம் இருக்கும்ல, லைட்டாக அவளோட பிளட்லாம் வந்து அதில் வந்து லைட்டாக தேய்ச்சிருக்கும், ஸோ ஸ்டெயின் மாதிரி எழுந்திருக்கும். ஸோ வந்து அந்த அந்த கிங்டமில் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக கூட்டு குடும்பம் மாதிரி தானே இருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ நிறைய சின்ன பசங்களாம் அவங்க விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து அதுலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு, தேவி தேவி இங்கே வா, இதை நம்ம ஆரம்பமா இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்துரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் என்ன பண்ணிடா, குடுகுடும் ஓடி போய் ஆரம்பை தேடி போகிறா. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, உட்காந்து வால் வீசிகிட்டு இருக்காரு அவர். ஸோ வந்து அந்த குடுகுருன்னு அந்த பாப்பா வந்து ஆரம் கிட்ட அந்த லெட்டர் கொடுக்குற அந்த ரோஸ் கொடுக்குறா. ஸோ இந்த வந்து ரோஸை வாங்கிட்டு, ஏய் எனக்கு எதுக்கு இந்த ரோஸு? இளவரசி தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க மாமா. ஆமாவா, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த குழந்தைய வந்து விளையாட அமுச்சு விட்டுறாரு. ஸோ அதில் லைட்டாக பிளட் ஸ்டெயின் இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோ கை குத்திடுச்சு போலே, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அந்த பேப்பரை வந்து பிரித்து படித்து பார்க்குறாங்க. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம ஆரம்புக்கு புரியுது. சரி நம்ம வந்து லக்கியை பார்த்து ஏதாவது சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது கரெக்டாக ஒரு நம்ம கிங் இருக்கார்ல, அதாவது நம்ம லக்கியோட அப்பா, அவர் வந்துட்டு, வீரன் சொல்லுங்க கிங், என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாப்பா? என்ன ஹெல்ப்பு? நாளை கழிச்சு நீ போர்க்க போகிறல? ஆமாம் கிங். நம்ம வந்து நாளைக்கு வந்து இளவரசிக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உன் தலைமையில் தான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இளவரசி வந்து கருட தேசம் போய் அங்கே ஏதோ பேசி வச்சுருக்காங்க. அவள் வேறு யாரோ காதலிக்கிறதாகவும் சொல்லியிருக்கா. அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவளை டோரில் லாக் பண்ணிட்டேன் கோவத்தில், அவளை ரூமில் அடைச்சி வச்சுருக்கேன். நீ தான் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும். அவள் வந்து ரூம் விட்டு வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும், புரியுதா? சரி 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 கிங், உன் மேலே நான் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கேன் ரம்ஜான், காப்பாற்று. ஓகே ஓகே கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருனா, அப்படியே வந்து அவர் வந்து ஹார்ட் கிட்ட அந்த கையை நல்லா முறுக்கிட்டு இந்த ஹார்ட் கிட்ட வந்து கையை வச்சுட்டு அப்படியே வந்து தலை வணங்குறாரு. ஸோ வந்து நம்ம ராஜா மண்டையாடிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவருக்கு ஆடி டென்ஷன் ஆகுது, டேய் என்னடா பண்ணுறது, லவ்வா கடமையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அவர். ஸோ அவர் வந்து அந்த ரூம்குள்ளேயும் அந்த ரூம் கிட்ட போய் அப்படியே ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது லக்கியை ஓப்பன் பண்ணி, வீரன் வந்துட்டியா, லெட்டர் படிச்சியா? எங்கள் அப்பா நாளைக்கு எனக்கு நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ போர் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் தான். நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போவே ஓடி போயிடலாமா? எங்கே போவீங்க பிரின்சஸ்? புரியலை. நானும் நீயும் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு தூரத்தில் மலைக்குடிசிலையோ எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போயிடு. என்னால் இங்கே இருக்கவே முடியல. எங்கள் அப்பா என்னையும் புரிஞ்சுக்க மாட்டுறாரு. அவரு இந்த நாட்டுக்காக எதோ பண்ணிகிட்ருக்காரு, என் மனசை புரிஞ்சுக்க மாட்டுறாரு. ஸோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நாம்ஜன் கிட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஸோ இதை வந்து லக்கி நோட்டீஸ் பண்ணுறா. வீரனே என்னாச்சு, ஏன் எதுவுமே பேச மாட்டுற? சரி
நீ வந்து ஷாக்கில் இருப்ப எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து போகலாம் வா. இருங்க. என்ன? நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. புரியல. நீங்கள் ரூமுக்கு போங்க. என்ன சொல்கிற நீ? ரூமுக்கு போங்க உள்ள. இல்லை நம்ஜூன், நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாம். எனக்கு கல்யாணம் பண்ண சுத்தமாக இஷ்டம் இல்லை. வா போகலாமே. எங்கேயும் போகணும். நீங்கள் வந்து கருட தேச பெண்ஸே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம லக்கி கண்ணிலேருந்து டப்புன்னு 2 துளி வந்து அடையாது கீழே விழுது. என்ன சொன்ன? நீ நீ என்ன சொல்கிறன்னு தெரியுதா? நீங்கள் கருட தேச பிரின்ஸே கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன? என்னைய பார்த்து சொல்லு. என்னைய பார்த்து நீ சொல்லு. நான் சைலண்டாக உள்ள போயிடுறேன். ஸோ வந்து வேறு வழி தெரியல. நம்ம நாம்ஜன் வந்து அப்படியே வந்து லக்கியை பார்த்து நீங்கள் கருட தேசத்தோட பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கோங்க இளவரசி அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம லக்கியோட கண்ணே ரெட் ஆகிடுது புஃப்னு. ஏன்னா அப்படியே அவ்வளோ டியர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. செம்ம ஹார்ட் பிரேக் அவளுக்கு. ஸோ வந்து அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போயிடுறா. ஸோ நம்ம நாம்ஜனுக்கும் லைட்டாக டியர்ஸ் வருது. அவர் டக்குன்னு நான் தொடச்சிட்டு அழுகாதராட்டே அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்து நிச்சயதார்த்தம் நாளைக்கு. ஸோ தாட்டா போலலாம் வேலை போயிட்டுருக்கு. எல்லார் முகத்துலேயும் ரொம்ப சிரிப்பு. பட் ஒரு 2 பேர் தவிர நம்ம நாம்ஜூனும் லக்கியும் தான். நம்ம நாம்ஜூன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த லைக் வந்து அந்த ஸ்டீலால் ஒரு ட்ரெஸ் போடுவாங்கள்ல லைக் வந்து போர் வீரர்கள்லாம். ஸோ ஃபேஸ்லாம் கவரில் அந்த மாஸ்க் மாதிரி செஞ்சு போட்டுட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு காவலாளி மாதிரி ஒரு நின்றுட்டுருக்காரு அங்கே ஓரமாக. நம்ம லக்கியை வந்து தேவதை மாதிரி அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஒரு லைட் ப்ரௌன் எப்படி இருக்கும் ஸோ அந்த கலரில் அப்படியே வந்து மூக்குத்திலாம் வச்சு நெத்திச்சூட்டி கையில் நிறைய வளையல் லெஹங்கா ஆக்சுவலாக அது. ஸோ வந்து அழகாக அந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு காலையில் கேர்ள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக வந்து நிற்கிறா. ஒரு பொண்ணோட கம்ப்ளீட் லுக்கே அவளோட ஸ்மைலில் தான் இருக்கும். அவள் மூடு எப்படி இருக்காளோ அது மாதிரி தான் அவளும். ஸோ வந்து அவள் ரொம்ப சேடாக இருக்கிறனால லைட்டாக டல்லாக தான் இருக்கா. அவ்வளோ அழகாக இருந்தாலும் சோகத்துலேயும் ஆள் அழகுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்ஜன் வந்து அப்படி ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன அந்த பூ அவரால் தொட தான் முடியலை. அவ்வளோ பாரம் நம்ம லக்கி மனசில். எப்படின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ தான் வீர தேசத்துலேருந்து செம்ம தடபுடலாக யானையெல்லாம் வந்து பயங்கர மாசாக 2 பேரும் என்ட்ரி ஆகிறாங்க வீர தேசத்தோட பிரின்ஸ். ஆனால் முதல் பிரின்ஸோட கண்ணில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுது. அது என்ன ஏக்கம்ன்ட்டு போக போக தெரியும். ஸோ வந்து எல்லாருமே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிச்சயதார்த்தம் தானே 2 பேர் ரிங்கை மாற்றுவாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த 2 கிங்கும் வந்து பிளேட்ஸ் வந்து மாற்றிக்கிறாங்க. பூ பழம்லாம் வச்சு பிளேட்ஸ் இருக்கும்ல. ஸோ அது 2த்தையும் மாற்றிக்கிறாங்க. அப்போவே முடிஞ்சிடா நம்ம ஜோலி அப்படின்ற மாதிரி தான் நம்ம லக்கியோட மனசு அவ்வளோ வலிக்குது. அவள் வந்து திரும்பி நம்ம ஆரமே தான் பார்த்துட்ருக்கா. ஏதாவது பண்ணுவானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஆரம் வந்து அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்காரு அங்கே. ஆள் பார்க்க பயங்கர வீரனாக இருக்காப்புல வெளியிலேருந்து. பட் உள்ளே தான் தெரியும் அவரோட மனசு எவ்வளோ நொறுங்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ வந்து கரெக்டாக நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. மந்திரங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா மோதிரத்தை எடுத்து நம்ம வந்து லக்கி கையில் போடுறாரு. ஸோ வந்து இப்போ வந்து லக்கி போடணும். லக்கி வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஆரம் அப்படியே திருப்பி பார்க்குறா. ஸோ நம்ம ஆரம் கண்ணிலேருந்து அப்படியே வந்து செம்மையாக டியர்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த கண்ணு மட்டும்தான் அவர் வந்து வெளியில் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ லக்கியால் சுத்தமாக முடியல. அந்த ரிங்கை தூக்கி போட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்து ஆரம் சைடு விடாமல் வெளியில் ஓடிடுறா. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு நின்றுடுறாங்க.
ஆரம்கே இங்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுது, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஆரம்பிக்கிட்ட வந்து வீரனே இவனை போய் பிடி போ அப்படின்னு சொல்லும் போது வேறு வழியில் போய் பிடிச்சி தானே ஆகணும். ஸோ வந்து அவர் ஓடுறாரு. ஸோ வந்து நம்ம லக்கி வந்து அப்படியே வந்து ஆக்சுவலாக மாட்டிப்போம் ஒரு செகண்டில். ஆக்சுவலாக வெளில போயிருக்க மாட்டா, அந்த பெரிய கேட் முன்னாடி நிற்பா. ஸோ வந்து இளவரசி வாங்க, என்ன பண்ணுறீங்க, முட்டாள்தனமாக இருக்குது. எனக்கு இது முட்டாள்தனம் கிடையாது, என்னால் ஒருத்தனை மனசில் வச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது, நீ என்னை தடுக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நம்ம ஆரம் வந்து இளவரசி சொன்னது கேளுங்க, எல்லாம் இதை பேசி தீர்க்க முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஆரம் வந்து கையை பிடிக்கிறாரு. ஸோ வந்து ஆரம்பை தடுக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்வாட் வச்சுருப்பார் சைடில், அது அப்படியே ஸ்டைலாக வந்து நம்ம லக்கி எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து என் கையை விடலன்னா இங்கே என் கழுத்து எடுத்து செத்துருவேன். ஸோ ஆரமாலையும் எதுவும் சொல்ல முடியல, டப்புன்னு கையை விட்டுடுறாரு. ஸோ வந்து அவள் வந்து அங்கேருந்து ஓடுறா. ஸோ நிறைய பேர் வந்து தடுக்க வராங்க. பட் ஆனால் வந்து அவள் அசால்ட்டாக வால் சுற்றி அப்படியே வந்து மற்றவங்களெல்லாம் லைட்டாக கோடு மட்டும் போட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ அந்த கோடு போட்டால் லைட்டாக வலிக்கும்ல, அதில் வந்து துடிச்சு கீழே விழுவும் போது தான் வந்து அந்த சைட்லேருந்து ஒரு கேப்பாக போயிருப்பா, கேப்லேருந்து. ஸோ எல்லாருக்குமே இங்கே செம்ம ஷாக்கு. நம்ம கருட தேசத்துக்கெலாம் வந்து பயங்கர ஷாக்கு, அப்படியே கிங்கெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து நம்மளோட வீர தேசத்தோட கிங்கு கிட்ட வந்துட்டு இதோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, நாளைக்கு வார் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கோவமா அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ வந்து 2 பிரின்ஸும் ஒரு ஏமாற்றத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் ஆனால் ஒரு பிரின்ஸ் கிடையாது, அதுவும் போக போக தெரியும். ஸோ வந்து என்னன்னா போகும்போது ஆக்சுவலாக வந்து ஒரு லெட்ரு மாதிரி நம்ம ஆரமோட கையில் வந்து கொடுத்துட்டு தான் நம்ம லக்கி போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆரம் பிரித்து படித்து பார்க்குறாங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஒரு வேளை என்னை பார்க்கணுன்னு நினச்சேன்னா நம்மளோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது யார்கிட்டும் சொல்லாத, ஒரு வேளை நீ யாரை கூப்பிட்டு வந்தால் உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம லக்கி. ஸோ வந்து ஆரமாக ஒரு பெரிய சைடு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ நாளைக்கு 2 வார், ஒன்று வந்து சந்திர தேசத்தோடது, இன்னொன்று வந்து கருட தேசத்தோடது. ஸோ எல்லா மக்களும் பயந்து போயிருக்காங்க. பிகாஸ் வந்து சந்திர தேசம் வந்து கொடுமையானது தான், அதாவது ஒரு ஆட்சியை கைப்பற்றணும்னா அவர் என்ன வேணால் பண்ணுவாங்க தான். பட் ஆனால் கருட தேசம் அதுக்கு மேலே மோசமான ஒரு தேசம் தான் அது. அங்கே யாரையுமே பாவம் பார்க்க மாட்டாங்க. பட் சந்திர தேசம் வந்து கொஞ்சமாச்சும் பாவம் பார்ப்பாங்க. பட் ஆனால் சுத்தம் கருட தேசம்லாம். ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரு நம்ம இளவரசி மேலே வந்து ஒரே கோவம். பிகாஸ் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க அவளால் தான் வந்து இப்போது இந்த நிலைமைக்கு நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே சமக்கவும் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆகாரம் வந்து அங்கே அப்படியே வந்து போகிறாரு. நம்ம லக்கிக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் வருவா, அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சடனாக ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ வி ஆர் சடங்கே டாடா பை பை, see you.